கூப்பிட்றேன். மாட்டி விட்டுருவானே அவங்களே நீங்க மறக்கீங்க. ஊழியருக்கு பணிப்படையாக 10 லட்சம் அங்கன்வாடி சத்துணவு ஊழியருக்கு ஓய்வூதியம் 6007 கூட்டமைப்பு தமிழ்நாடு அங்கன்வாடி சத்துணவு சங்கங்களின் கூட்டமைப்பு வெள்ளட்டம் அங்கன்வாடி சத்துணவு சங்கங்களின் கூட்டமைப்பு கோரிக்கைகள் வெள்ளட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரிகள் 313 வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி 3ஆம் தேதி பணிப்படையாக 10 லட்சம் வழங்கிவிடு அங்கன்வாடி சத்துணவு ஊழியருக்கு ஓய்வூதியம் 6750 வழங்கிவிடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம போராட்டம் எதுக்கு நடத்துகிறோம் அப்படின்னா, சென்ற தேர்தலில் நமக்கு காலமுறை ஊதியத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி 313 சொல்லியிருந்தாங்க, முதல்வர் சொல்லியிருந்தாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதி 313 நிறைவேற்ற கோரி நாம் முதல்வர் அவரிடம் போராட்டம் பண்றதுனால கூட்டமைப்பு திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரிகள் 313 ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அவர்கள் 525 கொடுத்த வாக்குறுதிகளில் வாக்குறுதி எண் 313 நிறைவேற்றி தர வேண்டும் என்று நம்முடைய சகோதரிகள் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு சங்கங்களின் கூட்டமைப்பு இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 5 நாட்களாக செவிலன் காதில் ஊதிய சங்கு போல அரசாங்கம் தெரியாமல் அதை காது காப்பது போல தூங்குபவர்களை போலாம் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சி இதை செவிசாய்க்கவில்லை. இப்போ தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. அதனால் எல்லா பக்கமும் செய்திகள் அந்தந்த மாவட்டத்தில் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு பொருட்டாக அவர்கள் மதிக்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொன்ன 6750 ரூபாய் அகவலை கொடுத்துருங்க. 19500க்கு சமையல் உதவியாளருக்கு 15700 ரூபாய் அடிப்படையில் கால முறை ஊதியம் வழங்கிடுங்க. 10 ஆண்டுகள் பணி முடித்த தகுதியுள்ள அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களை 50% ஈர்த்திடுக. குழந்தைகள் நலன் கருதி அங்கன்வாடி மையங்களுக்கு மே மாதம் முழுவதும் கோடை விடுமுறை வழங்கிட வேண்டும் என்று 10 கோரிக்கைகள் நிறைவேற்றிருக்கீங்க.
நீங்கள் கேட்கிற கோரிக்கைகள் அத்தனையுமே எங்களுக்கு உடன்பாடு உண்டு, அதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் போராடுறவங்க வைக்கிற கோரிக்கை எதிர்கட்சிங்கிறதுனால நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா சொல்ல முடியாது. எங்களுக்கு உங்களோட சேர்ந்த அனுதாபம் உண்டு. இப்போ ஆளுகின்ற கட்சியில் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய வேலை, பல கட்சிக்கு தலைவர்கள் வந்து உங்களிடம் பேசி அவரவர்கள் அடுத்து ஆட்சிக்கு வந்தால் செய்கிறேன் என்று சொல்லியதாக நான் கருத்துக்களை நம்முடைய சகோதரர் கேட்டேன். எங்களை பொறுத்தவரை ஏற்கனவே ஆண்ட கட்சி நாங்கள் இந்த வாக்குறுதிகள் மற்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக சொல்லி உங்களுடைய தலைவர்கள் பார்த்துட்டாங்களா? எடப்பாடியாரை இதெல்லாம் பார்த்துருங்கம்மா. அப்போ தானே அழுகிற பிள்ளை தானே பால் குடிக்குது. நீங்கள்லாம் செஞ்சாதானே தெரியா வரும். இல்லைம்மா, நீங்கள் தயவு செஞ்சு எடப்பாடியாரை பார்க்கணும் மனசு வச்சிங்கன்னா நீங்கள் சொல்லிடுங்க. அங்கே சென்ற மெட்ராஸ் இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு அறிக்கை விட்டு வேறு மாதிரி எல்லாம் பண்ணலாம். இப்போ நம்ம பத்திரிகையில் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும், இதுலன்னா எங்களுக்கு தெரியாது. அவங்க சொன்னதன் அடிப்படையில் தார்மீக போராட்டத்துக்கு நாங்கள் தர்றோம். எங்களை பொறுத்தவரை இருக்கிற மக்களுடைய விலைவாசிகள், ஈபியினுடைய உயர்வு, சொத்துக்கள் வரி உயர்வு, குப்பைக்கு வரி உயர்வு, அரிசி விலை, பருப்பு விலை அத்தனை உயர்த்தியிருக்காங்க சொல்லி எங்கள் கட்சி போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துவிட்டு ஒரு குடும்பத்திற்கு 5000 ரூபாய் பல்வேறு விலைவாசிகளை ஏற்றிவிட்டு அடுத்த ஆட்சி நாங்கள் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற கூட்டணிகள், மக்களுடைய ஆதரவு அத்தனை வகையிலும் மக்கள் கருத்து போராட்டங்கள், தினமலர் பத்திரிகை, நியூஸ் 7 என்ற ஒரு டிவி, பல்வேறு கருத்து கணிப்பில் அடுத்த ஆட்சி அனைத்து இந்திய அதிமுக கழகம் வரும், புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் எழுதியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் எங்கள் தலைவரை பார்த்து கோரிக்கை கொடுங்க. அவங்க அதுக்குள்ள சாதகமான பதிலை சொல்லுவாங்க. அதை நாங்கள் வந்ததுக்கு பின்னால் இன்னும் உங்களோடு சேர்ந்து எல்லா பகுதியிலும் உங்களோட போராட்டமாக ஒரு சகோதரர்களாக இருந்து செய்து உங்களோட போராட்டங்கள் வெற்றியடைய நாங்கள் நிச்சயமாக உங்களோடு இருப்போம். இந்த தேர்தலுக்கு பிறகு வருகின்ற ஆட்சியுடைய கோரிக்கைகளை எங்கள் தலைவருடன் நீங்கள் போய் சொன்னால் அவர்கள் எல்லாம் எது முடியும் எது முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அத்தனையும் முடிக்க வேண்டிய விஷயம் இது. அவைகளை செய்து தருவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். உங்கள் போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றி நன்றி. அங்கன்வாடி கூட்டமைப்பு, சத்துணவு கூட்டமைப்பு சகோதரிகளுடைய போராட்டம் தெரிந்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் நல்ல ஆதரவை மானசீகமாக வழங்கியிருக்கிறோம். எங்கள் தலைவர்களை பார்த்து அவருடைய கோரிக்கைகளை வைக்க சொல்லியிருக்கிறோம். எங்கள் தலைவருடைய பதிலை பார்த்துவிட்டு நாங்களும் அந்த போராட்டத்துக்கு துணையாக இருந்து அந்த போராட்டம் வெற்றியடைவதற்கு வாழ்த்து இங்கே வந்திருக்கிறோம். அதற்குரிய பணிகளை நாங்கள் செய்வோம், நிச்சயமாக பண்ணுவோம். தெரியல, எனக்கு தெரியல. அதான்ப்பா, அவங்கள தான் விட. இப்போ நாங்கள் இங்கே திண்டுக்கல்ல உட்காந்துருக்கேன், செய்ய வேண்டியது சென்னையில். இப்போ இவங்க இன்னும் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. எங்கள் தலைவரை பார்க்கட்டும், பார்த்ததுக்கு பின்னால் என்னவோ அதை பேசிக்கலாம். நன்றி, வணக்கம் தோழர்கள்.